வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா பூவை வச்சு முல்லைப்பூவை வச்சு எப்படி ஜடைப்பின்னல் மாதிரி போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த பூ கட்டுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒன் சைடாக பூ வச்சு இந்த பூவை கட்டணும். 2 பக்கமும் வைப்போம். நார்மல் பூ கட்டணும்னா, இப்போ நம்ம அந்த மாதிரி கட்டாமல் ஒத்த பக்கமே வைக்கணும். ஏன்னா நடுவில் நம்ம ரோஜா பூவை வச்சு சுற்றி கட்ட போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பூவை எடுத்து மேலே மட்டும் வச்சு கீழே எப்போதும் போல் கீழே வைக்காமல் அந்த கட்டை போட்டு மேலே பின்னல் போட்டு விட்டுறணும். இந்த மாதிரி தான் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூவு. நடுவில் வெள்ளையில் நடுவில் ரோஜா பூ வைக்கிறதுனால கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தையல் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே மட்டும்தான் நான் பூ வச்சுருக்கிறேன். கீழே பூ வைக்கவே இல்லை. பூ பார்த்திங்கன்னா நெருக்க ஒன் சைடாக வரும். பார்த்திங்களா, அதே மாதிரி தான் வரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டணும். பாருங்கள். இப்போ கட்டி காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ரோஜாப்பூ எடுத்துக்குவோம். அந்த ரோஜாப்பூ எடுத்து எப்போதும் நம்ம கட்டுற மாதிரி ஒரு கட்டு கட்டிக்குவோம். மேலே மட்டும் ஒத்த ரோஸ் வச்சு கட்டிக்கோங்க. கட்டிட்டு நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டுட்டு இப்போ நம்ம அந்த முல்லைப்பூவை சுற்றிக்குவோம். நல்லா எல்லாத்தையும் நேராக எடுத்து வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அப்படியே இருக்க கட்டிக்குவோம். இருக்க கட்டி ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு நல்லா விழுகாத மாதிரி ஒரு நல்ல முடிச்சா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்கும் பார்க்கும்போது. நல்லாயிருக்கும். விழுகாத அளவுக்கு நல்லா முடிச்ச போட்டுக்கோங்க. கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா சென்டரில் வச்சா பார்க்க அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.